Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெண்டு பேரும் கெஞ்சி கதறி இருக்காங்க. இந்த வீடியோ வெளியே விட்றாதீங்க, நீ போடா நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த பொண்ணுன்னு இருக்கான். அவன் போகலன்னொன்னே 2 வச்சு விட்ருக்கான், அவன் ஓடிட்டான். அப்புறமா அந்த கருப்பாக இருந்தான், தாடி வச்சுருந்தான், ப்ளூ கலரில் டிஷர்ட், அதுதான் ட்ரிகர் ஆச்சு. நேராக அவன் வீட்டுக்கு தனி டீம் ஸ்பெஷல் டீம் அனுப்புகிறான். அனுப்பி வீட்டை பார்த்தோன்னா அவன் தம்பிக்காரன் ஒருத்தான், அவனுக்கும் நன்றி சொல்லணும். அவன் உளறிட்டான். சம்ம நடக்கிறதுக்குள்ளே கூட்டி வந்திருக்கலாமே. கூட்டல, கூட்டி வரலையே. நம்ம தப்பிச்சா போதும், அந்த பொண்ணு எப்படியோ போட்டு ஓடிட்டான் அவன். ஐயோ நான் அழுதோன்னே, இல்லாட்டி என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி போ. பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு, நான் எனக்கு மென்சஸ்ண்ணே, இன்னொரு சார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னதாக. இவன் ஒண்டி கொண்டி அடிக்க முடியாதா? கல் எடுத்து வச்சா போகுது. நான் பொண்ணை காப்பாற்றணும் உள்ள அந்த உணர்வு கூட இல்லை எனக்கு. அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, என்ன அரசியல் பண்ணுறாங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் R.S. தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. நேற்று முன்தினம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரிய பேசும் பொருளாக இருக்கு. பல எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. புதுசாக ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கு. முதல்ல இந்த வழக்கோட பின்னணி என்னன்னா சார்? முதல்ல இந்த செயல் மிக கண்டனத்துரியது. குற்றவாளி யாராக இருப்பினும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்குவதற்கு நாம் முயற்சிப்போம். அதாவது பிஇ மெக்கானிக்கல் 2ஆம் ஆண்டு மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோடு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பின்புறம் பெரிய ஃபாரஸ்ட், அது பின்னாடி ஃபுல்லாக இருக்கு, வரப்பளவு மரஞ்செடி கொடி அதிகமாக இருக்கு. நாளைக்கு அதிகமான இடம் தேவைப்பட்டாலும் அதை கட்டுறதுக்கு தானே அப்போயே அக்வசிஷன் எடுத்த இடம். அதில் நிறையா பில்டிங், இன்ஆக்டிவ் பில்டிங் எல்லாம் உள்ளே இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து இதனுடைய ஆண் நண்பரோடு நெருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாணவியும். அவங்க 3ஆம் ஆண்டு படிக்கிறவன் இந்த பையன், சீனியர் பழகிட்டு இருக்காங்க. அப்போ சற்றும் எதிர்பார்க்காம அந்த இடத்துல ஒரு கேரக்டர் ஒன்று உருவாகுது. ஞானசேகரன் ஒரு கேரக்டர் உருவாகி இவங்க 2 பேரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை காமிக்கிறான். இதை பற்றியா, நீங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன், இந்த வீடியோவை கொண்டு போய் நான் டீன்ட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, அந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, இவன் மனைவி அங்கே வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு. 2வது, அதுக்கு பின்னாடி இவன் பிரியாணி கடை வச்சுருக்கான். இந்த டாடா ஏஸில் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு, ஆமாம் பீஃப் பிரியாணி கரெக்டாக அதுக்கு பின்னாடி அந்த ஏரியாவில் பேக் சைடாக தொட்டு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல. 2வது, இது மாதிரி சிலுவிழத்தில் அவன் நிறைய முறை ஈடுபட்டிருக்கான். 2014 ஒரு முறை ஈடுபட்டிருக்கான். இப்போ இந்த சனிக்கிழமையும் ஒரு மாணவிகிட்ட தவறாக நடந்திருக்கான். இந்த மாணவியுடைய தோழின்னு சொல்கிறாங்களே, அந்த மாணவி வந்து இப்போ தான் சொல்லியிருக்கு, என்கிட்ட இது மாதிரி தாண்டி மிஸ்பிஹேவ் பண்ணான் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தொட்டு இந்த மாணவிக்கு ரொம்ப பெரிய நன்றியை நம்ம சொல்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த அயோக்கியம் அப்படியே பாட்டு ட்ராவல் ஆகிட்டே தான் இருந்திருப்பான். நான் எத்தனை நடவடிக்கை இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணியிருப்பானோ. இவன் மேலே ஏற்கனவே வழக்குகள் இருக்குது. ஏற்கனவே 2014 வந்து இந்த மாதிரி வழக்கு போடாமல் ராபரின்னு வழக்கு போட்டிருக்காங்க. ராபரி மீன்ஸ் வழிபறி பண்ணதுன்னு. இல்லை, காவல்துறையே ஒரு காப்பாற்றிருக்கு. ஆமாம், அதுவே ஒழுங்கா சரியா பண்ணியிருந்தா கூட இப்போ இந்த அளவுக்கு நின்று இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலையே புகார் வச்சிருக்காரு. காவல்துறையோட வாக்கி டாக்கியும் எடுத்துகிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். தெரியாமல் எடுத்துகிட்டு போய் போலீஸ்ன்னு சொல்லி செயினை பறிக்கிறது, இதுதான் வேலை அவனுக்கு. இல்லை, வாக்கி டாக்கிலாம் எப்படி சார் உனக்கு கிடைக்கும்? ஸ்டேஷன் நைஸாக எடுக்கிறது தான், பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியாதா என்ன? அஃபென்ஸ் தான், வாக்கி டாக்கிலாம் அஃபென்ஸ். வாக்கி டாக்கி அஃபென்ஸு, கென்னு எல்லாமே ரொம்ப ப்ராஹிபிட்டட் திங்ஸ் அது எல்லாமே. அப்புறம் அந்த 2 பேரும் கெஞ்சி கதறி இருக்காங்க, இந்த வீடியோ வெளியே விட்றாதீங்க அப்படின்னு. உங்கள் அப்பாவுக்கு அனுப்பட்டுமான்னு கேட்டு மிரட்டிருக்கான். அந்த கூட உள்ள அந்த பையனும் இந்த பொண்ணு தான் கதறி இருக்குது. கதறினோடனே, நீ போடா நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த பொண்ணுன்னு இருக்கான். அவன் போகலன்னொன்னே 2 வச்சு விட்ருக்கான், அவன் ஓடிட்டான். அவன் பாருங்க, அவன் போய் 4-5 பேர் கூட்டியாக இருந்தா கூட இந்த அந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ளே கூட்டி வந்திருக்கலாமே. கூட்டி வரலையே, எல்லாம் சுயநலம் தான். எஸ்கேப். அவன் நம்ம தப்பிச்சா போதும், அந்த பொண்ணு எப்படியோ போட்டு ஓடிட்டான் அவன். உடனே இந்த பொண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கெமிக்கல் பக்கம் எழுதிக்கிட்டே வருது பின்னாடியே. கொஞ்சம் தடவை வந்து ஒன்றே டீன்ட்ட ஒன்றை கொடுப்பேன், கொடுத்து உன் டிசியை கொடுக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். இல்லாட்டி உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவோம் அந்த வீடியோவை, இல்லை சோசியல் மீடியாவில் போடுவேன். ஐயோ நான் அழுதோன்னே, இல்லாட்டி என்னோட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா அந்த வீடியோவை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு. நான் எனக்கு மென்சஸ்ண்ணா, பீரியட் டைம்ண்ணா அப்படின்னு. அது எதுவாக இருந்தால் அதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விருப்பம் இல்லாமல் பாலியல் வல்லுறவுக்கு அந்த பொண்ணுகிட்ட மேற்கொள்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் எப்போயெல்லாம் தோணுதோ நான் அப்போயெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ வந்துடணும் எனக்கு, இல்லைனா வீடியோ விட்டுருவேன்னு. அது சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு, நான் ஊருக்கு போகிறேன், நான் 20ஆம் தேதி தான் நான் இன்னும் வருவேண்ணா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ லீவுக்கெல்லாம் ஊருக்கு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணுன்றாங்க. எவ்வளோ ஒரு ஆணவம் பாருங்கள்.
அப்பா ஊருக்கு இப்போ இன்னொரு சார்ட் எல்லாம் பண்ணி போகணும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் நம்மள. ஆ? ஏதோ ஒரு சார்ட்டை போகணும் என்கிட்ட மட்டும் இல்லை. அதுதான் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. இந்த பொண்ணுகிட்ட அவன் ட்ராப் பண்ண உள்ளேயே ஒரு கால் வந்ததாகவும், சார் ஒரு நிமிஷம் சார் நான் பேசிகிட்டு இருக்கேன் சார், கன்வின்ஸ் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன், நான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் லைனில் வர்றேன்னு சொன்னதாகவும், இன்னொரு சார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில். பட் இன்னொரு சார் அங்கே வரல, யாருன்னு தெரியல. அந்த 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 XRY யாருன்னு தெரியல, இல்லை மிரட்டுறதுக்காக இவன் பயன்படுத்துகிறான வார்த்தைங்கிறதும் தெரியல. ஆனால் அங்கே ஏதோ ஒரு சம்திங் இது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இல்லை ஒரு வேளை போலீஸில் பேசுகிற மாதிரி பேசியிருப்பானா சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருப்பானா? மிரட்டி கூட இருக்கலாம், தன்னை ஒரு போலீஸ்காரனா கூட சொல்லியிருந்திருக்கலாம், அந்த சார் வர்றாருங்கிற மாதிரி பயமுறுத்திருக்கலாம். அதான் சொல்கிறேன், சும்மானாச்சும் ஃபோன் எடுத்து வச்சு பேசி கூட இருந்திருக்கலாம்னு சொல்ல வர்றேன். அதில் உண்மை இல்லைன்னு கடந்து போக சொல்ல யாரையும், பட் அதில் என்ன நடந்ததுங்கிறது விசாரணையில் தான் நமக்கு புரிய வரும். உடனே அந்த மாணவி திங்கக்கிழமை எத்தனை மணிக்கு தான், சுமார் 7 மணிக்கு தான் இவன் அந்த பிக்சர் ஆகிறான் அந்த இடத்துல. 7:15 வரைக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கான். 7:20க்கு தான் இவன் வல்லூரில் ஸ்டார்ட் பண்ணுறான். 7:20, 8:15 வரைக்கும் அந்த பெண்ணோட தான் இருந்திருக்கான். ஞானசேகர். இதில் ஒரு 20 நிமிஷம், இதில் ஒரு 15 நிமிஷம். அதுக்குள்ளே போய் அவன் போய் யாராவது கூட்டி வந்துடக்கூடாது, ஒரு செக்யூரிட்டியை கூட்டி வந்துடக்கூடாது, ஒரு போலீஸ் 100க்கு போகணும் சார். கத்திருந்தா கூட வந்திருப்பாங்களே சார், எதுவுமே செய்ய நல்ல காமா இருந்திருக்குல்ல அந்த ஏரியா. காமா அழைச்சிட்டு வந்துருக்கலாம். போய் பசங்களை கூட்டா வரப்போறானுங்க, வாடா இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கடா, திட்டுன்னு பசங்க வந்தானா ஒரு ஆள் சமாளிக்க முடியாதுல்ல, விட்டுட்டு போறான்னு ஒரு பொண்ணா இல்லை, இவன் ஒண்டி அடிக்க முடியாதா, கல் எடுத்து வச்சா போகுது. நான் ஒரு பொண்ணை காப்பாற்றணும் உள்ள அந்த உணர்வு கூட இல்லை எனக்கு. அதுதான் பெரிய வேதனையா இருக்கு. ஞானசேகர் ஒரு பக்கம்னா இவன் ஒரு பக்கம் எனக்கு பெரிய இரிட்டேஷனா தெரிறான். இல்லப்பா அந்த பொண்ணை அபியூஸ் பண்றதுக்கு இவனும் வந்திருப்பானா, அந்த பொண்ணை கூட்டி வந்திருப்பானா கேட்குறேன். எனக்கு இது மாதிரி சந்தேக நோக்கத்தில் பார்க்கப்படுது இல்லை. அந்த கூடத்துலையும் பார்க்கலாம், பட் ஞானசேகருக்கு அவனுக்குமான தொடர்பு எதுவும் இல்லை. ஞானசேகருக்கு ஹேபிட்டே இதுதான், இதே வேலையை தான் தெரிஞ்சிருக்கு. இல்லை சார், விட்டுட்டு போறான்னா சொல்றேன், அந்த சக மாணவன் சொல்றேன், சீனியர் மாணவன். அவன் என்ன நினைச்சிருப்பான், வீடியோ வெளியிட்ட போறான், நம்மளும் சேர்ந்து அசிங்க போட்டுருவோம், அதோட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுன்னு அவன் கைட்டிட்டு போயிட்டான். அதான் நடந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தன்னை நம்பி வந்த பொண்ணை அப்படி விட்டு போறானே, அயோக்கியத்தனம். இது அயோக்கியத்தனம், பக்கா அயோக்கியத்தனம். இதே அந்த பொண்ணோட அப்பா விட்டு போற, அதானே அந்த பொண்ணோட அண்ணன் விட்டு போவானா, அந்த பொண்ணுடைய கணவன் விட்டு போவானா, கணவன் இருந்தாக்க அதாங்க குடும்ப பந்தங்கிறது. எவனே எங்கேருந்து வர்றவனை நம்பி பாய் ஃப்ரெண்டு லவ் பொண்ணாங்கட்டி தெருப்பு இதுன்னு போய் தான் பொள்ளாச்சியில் போய் 100 பொண்ணுகள் சிக்கினுச்சு. என்னத்த சொல்றது, இப்போ எல்லாரையும் குறை சொல்லி என்ன ஆக போகுது? அதானே இவனை நம்பி அந்த பின்புறமா இருட்டு பகுதியில் போயிருக்குன்னா அந்த பொண்ணு எப்படி சொல்றது? என்ன சொல்றது? இப்போ அண்ணாமலை சொல்றாரு, ஆட்டுக்குட்டி சொல்றாருன்னு சொல்றீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எல்லாம் அரசியல் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கான நியாயத்தை வாங்கி தர்றாங்களா? பொண்ணுக்கா இது முதல்ல அந்த இருட்டுக்குள்ளே அப்படி போனது, ஒரு புதார்கிட்ட போனது தப்புன்னு யாருமே பேச மாட்டாங்க நெறியாளர். நம்ம பேசுனா நம்ம என்னமோ பெண்களுக்கு எதிரானவருக்கு போல நம்மளை பார்க்குறான். நான் பேசி தான் செய்வேன். அதுமாரி போகக்கூடாதுல்ல, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். விட்டுட்டு ஓடிட்டானே, அவன் நின்று சண்டை செஞ்சு அவனுக்கு ஒரு ரத்த காயம் ஏற்பட்டிருந்தா கூட நம்ம அவனுக்கு ஒரு பெருமைப்படுத்தலாங்க. ஆமா, வீர மரணமே அடையலாங்க. ஒரு பெண்ணோட கற்பை கல் எடுத்து அடிச்சிருந்தா கூட ஓடி இருப்பான். ஒரு சத்தம் போட்டு தான் மொத்த பேரும் வந்திருப்பாங்க. அடிச்சு கொண்டு இருந்தா கூட சட்டத்திலே காவந்து பண்ணுறதுக்கு இடம் இருக்கு. இவங்களை ஒரு பெண்ணோட கற்பை காவந்து பண்ண ஒரு கொலையே பண்ணலாம், சட்டத்திலே இடம் இருக்கு. இவன் தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டான். இல்லை சண்டை போட்டிருக்கலாம், வீர மரணம் எழுதிருக்கலாம், கட்டி உருண்டுருக்கலாம், என்னென்னவோ பண்ணியிருந்துருக்கலாங்க. ஒன்றே வீடியோ காமிச்சோன்னே, நான் இந்த பொட்டை மிரட்டெல்லாம் எங்கள்கிட்ட மிரட்டாங்க, வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாலே அந்த மேட்ரு அங்கனே க்ளோஸ் ஆகிடுது. போய் போலீஸை சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவன் தப்பிக்க முடியாது. அப்போ இந்த சூழ்நிலை எப்போ யாரை பண்ணான்னு தெரியல. இந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் ஒருவேளை ஒருத்தர் அந்த ஞானசேகர் மட்டும் வந்திருப்பானா, இல்லை கூட 2 பேர் வந்திருப்பாங்களா? அதுவும் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இல்லை, கூட 2-3 பேர் இருந்தால் தொடர்ந்து மாட்டிருக்கு. இவெல்லாம் தனி சோலோ சைக்கோ தான். அதெல்லாம் ஆலோசி பண்ணால் மாட்டிப்பாங்க. அது என்னென்னு விசாரிக்கணும். நம்ம அப்படியே கடந்து போக முடியாது. வாண்டடாக பண்ணிவிட்டு மிரட்டி அனுப்பிச்சிடுறான். நான் எப்போல்லாம் கூப்பிட்றேனோ நீ எப்போல்லாம் வரணும், இல்லைனா அந்த வீடியோ வந்து. ஆனால் அந்த பொண்ணை பாலியல் அபியூஸ் பண்ணியிருக்கானா? அப்படி அபியூஸ் பண்ணதாக தான் இது வரைக்கும் இதெல்லாம் தகவல் சொல்கிறாங்க. வல்லூர் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஏன்னா சீண்டல்ங்கிறது மாரி சொல்கிறாங்க. பட் ரைட், ஓகே, அப்படியே இருக்கட்டும், விடுங்க, சீண்டலாகவே இருந்துட்டு போகட்டும். நம்ம அதுக்கு மேலே ஒரு பொண்ணை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு இந்த பொண்ணு போயிட்டு அடுத்த நாள் அவங்க பேரண்ட்ஸுக்கு அடிக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லணும். சொல்கிற அளவுக்கு தைரியம் வச்சு வெளியில் கொண்டு வந்திருக்கேன். அதேமாரி அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லணும். பொண்ணை திட்டாமல் ஊர்லேன்னு ஒப்பாரி வைக்காமல், என்னாலும் பரவாயில்ல நீ கம்ப்ளைண்ட் கூட பார்த்துக்குவோம், நாங்களும் வர்றோம்னு சொல்லி அவங்களும் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்து போய் நேராக கோட்டுப்புறம் ஸ்டேஷனு ஆலுவமனில் சொல்கிறாங்க. பாரதிராஜன் சொல்லி ஏசி, அவர் இங்கே டிநகரில் இருந்தவர் தான், நமக்கு நல்ல மனிதர், என்னை பர்சனலாக அவருக்கு நல்லா தெரியும், அவரையும் எனக்கு தெரியும். அவர் தலைமையில் போய் இந்த ரகசிய விசாரணை அந்த பொண்ணுகிட்ட மேற்கொள்கிறாங்க. ஏன்னா இதை வெளிப்படையாக விசாரிக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு எந்த ஐடென்டிஃபிகேஷனும் இந்த இவனை பற்றி சொல்ல தெரில. இருட்டாக இருக்கும். அப்புறம் இருட்டு பயம், அந்த ஒரு மாதிரி இருந்திருக்கும். அந்த நிலையை நினைக்க பயமாக இருக்குது, ஒரு பதட்டமாக இருந்திருக்கு, பயமாக இருக்குது. அப்புறமா அந்த கருப்பாக இருந்தான், தாடி வச்சுருந்தான், ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருந்துருக்கான், ப்ளூ கலரில் டிஷர்ட். அதுதான் ட்ரிகர் ஆச்சு. ப்ளூ டிஷர்ட் போட்டிருந்தோன்னா அப்போ அந்த பின்பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமராலாம் பார்க்குறாங்க. ஏன்னா அது சிசிடிவியோட அவுட்டான இடம், அது ஃப்ரண்டேஜில் உள்ள இடம் இல்லை, பேக் சைடு உள்ள இடம்.
சிசிடிவி பார்க்கல இவன் தான் பிரியாணி கிடையாது போட்டிருந்திருக்கான் டிஷர்ட்டை வச்சு. உடனே இவனை கேட்ச் பண்ணுறாங்க போலீஸ். கேட்ச் பண்ணால் இவன் வந்து என்ன சொல்கிறான், உன் செல்ஃபோன் டவர் உள்ளே இருக்குடா, உன் டவரு நீ எதுக்கு வந்தான்னு கேட்டோன்னே, நான் இயற்கை உபாதை கழிக்க வந்தேன்னு சொல்லி முதல்ல கட்டிக்கிறான். நான் இயற்கை உபாதை கழிக்க போகிறேன்னா அது நம்புற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் போலீஸ் இவனை வச்சு ஏன்னா இவன் தான் ஒரு நெருக்கி வச்சுட்டாங்க. இருக்க வச்சுட்டு நேராக அவன் வீட்டுக்கு தனி டீம் ஸ்பெஷல் டீம் அனுப்புகிறாங்க. அனுப்பி வீட்டை பார்த்தோன்னா அவன் தம்பிக்காரன் ஒருத்தன், அவனுக்கும் நன்றி சொல்லணும். அவன் உளறிட்டான். எங்கள் அண்ணன் தானே அவன் பண்ணியிருப்பான், இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கான், அவன் கூட பிறந்தவன் இல்லை. அதனால அவன் அண்ணங்காரன் நடவடிக்கை அவனுக்கு பிடிக்கல. எங்கள் அண்ணன் 100% அவன் தான் பண்ணியிருப்பான், அவனை கேரக்டர் இதுதான்னு சொல்லிட்டு போலீஸ் வீட்டை தேடல வீட்டுக்குள்ளே ஒரு மரவா டிஷர்ட்டை ஒழிச்சு வச்சுருந்துருக்கான். அதே எடுத்து கொடுத்துருக்கான். அதையும் எடுத்து கொடுத்துட்டான். நேராக கொண்டு வந்துட்டாங்க, வாடா தம்பி அப்படின்னு சொல்லி. அந்த டிஷர்ட்டை கூட வீடியோ காலில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காவல்துறை தரப்பு. அப்புறம் தான் ஆமாம், அந்த பொண்ணுகிட்ட நேரில் கூட எடுத்துகிட்டு போகல, வீடியோவில் காமிச்சிட்டு அப்புறம் இவனை காமிச்சோன்னா ஓவரா இவன் தானே முடிவாகி போச்சு. இதில் இந்த கருமத்தில் இந்த ஞானசேகருக்கு 2 பொண்டாட்டி. ஆமாம், இப்போ பாருங்க அவன் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் பாருங்க. சமுதாயத்தில் மகாபலிபுரத்தில் கேஸ் வாங்கியிருக்கான், திருவான்மையூரில் கேஸ் வாங்கியிருக்கான். எல்லாம் மிரட்டி போலீஸ்ன்னு சொல்லி மிரட்டுறதுல ஒரு தனியாக இருக்காங்கல்ல, அவன் மிரட்டி நகை பணத்தை பிடுங்குறது, செல்ஃபோனை பிடுங்குறது, இதுதான் வேடிக்கை இருக்குது. இதெல்லாம் நடந்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. போலீஸை நாடாமல் எப்படி தாங்க தீர்வு கண்டுபிடிக்கிறது? இல்லை சார், அதே கேம்பஸ்க்குள்ளே இது ஒரு முறை கிடையாது சார், கிட்டத்தட்ட 4-5 முறை இதே மாதிரி பண்ணியிருக்கான். சனிக்கிழமையோட அவன் ஏதோ இந்த பொண்ணோட தோழிகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறான். அது இப்போ தான் அந்த பொண்ணு அன்றைக்கே சொல்லியிருந்தா இந்த பொண்ணு அதுக்கு அவன் தான். ஆமாம், காப்பாற்றிருக்கலாம்ல. இந்த பொண்ணு வந்து உண்மையிலே ஒரு கலங்கரை விளக்கமாக வந்திருக்கு. இந்த அப்படி ஒரு நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், ஒரு சைக்கோ இருக்காங்கிறத வெளியே வந்து சொல்லுதில்ல. அப்புறம் அவனை கைது பண்ணி அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். வழிக்கு வந்து கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. சைதாப்பட்ட ஜெயிலில் காமிச்சு ரிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க புழல் சிறையில். இதுதான் இப்போதைக்கு முதல் கட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு தான் சொல்லுது நானும் பாதிக்கப்பட்டேன்னு. அப்போ இதே மாதிரி எத்தனை பொண்ணுகளை பாதிக்கப்பட்டிருக்கு? இப்போ நான் இந்த தொலைக்காட்சி வழியாக சொல்கிறேன், தயவுசெய்து யார் யார் பாதிக்கப்பட்டீங்களோ வெளியில் வாங்க. நான் பாரதிராஜன் சார் செல் நம்பரை உங்களுக்கு தர்றேன், இல்லை அவரோட பர்சனல் நம்பர் நான் வாங்கி தர்றேன். நீங்கள் ரகசியமாக கண்டிப்பாக போய் தகவலை சொல்லுங்கள், கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம். இல்லை எங்கள் நம்பரு என் நம்பரு கூகுளில் இருக்குது, எடுத்து சொல்லுங்கள். உங்கள் பேர் வெளியில் வராது, எக்காரணத்தை மட்டும் வெளியில் வராது. உங்களுக்கு நீதியை நான் வாங்கி தரேன். அதான் நம்ம செய்யணும். இது விடக்கூடாதுலே, கடந்து போயிட முடியாதுல்ல. இல்லை தொடர்ச்சியாக நடவடிக்கையை பார்த்தா இது ஒருத்தர் மட்டும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தோணுது சார். இவனுக்கு நண்பர்கள் அதான் விசாரணை, அதுக்கு பேர் தான் புலன் விசாரணை. இன்னும் இவனுக்கு வேறு யாராவது நண்பர்கள் இருந்தாங்களா, இல்லை வேறு யாரும் இருந்து செயல்பட்டாங்களா, இல்லை ஆட்டோ சங்கர் மாதிரி இருந்தானா என்னன்னு தெரியணும்ல. எதுவுமே தெரியாமல் எப்படி டிசைட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதுதான் இப்போதைக்கு ப்ரிலிமினரி என்கொயரியில் இது முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சது பிறகு தான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் சார். இப்போ பகலில் வந்து என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் என்னதான் தோழிகளாக இருந்தாலும் வெளியில் வச்சு பேசலாமா சார்? இது எதுக்கு ஒரு அதாவது சிசிடிவி கேமரா இல்லாத பக்கம் ஒரு மறைமாக ஏன் போய் ஒதுங்கணும்? அப்படி என்ன அந்த வீடியோவில் எடுத்திருப்பான்? இந்த நடந்த தப்புக்கு இந்த பொண்ணுக்கான நீதியை நம்ம வாங்கணும். அது கண்டிப்பாக பேசுவோம். அதே வகையில் சில விஷயத்தை நம்ம இன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மெரினா பீச்சு போங்க, அங்கே குடும்பத்தோடு போகிற கண்டிஷனில் மெரினா பீச் இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா புசக்க அப்படியே டவலை போட்டுக்கிட்டு பின்னி பிணைஞ்சு தான் எல்லாம் கிடக்குறாங்க. அப்போ ஒரு 4 பேர் சரக்கை போட்டு அங்கே தகராறு பண்ணால் என்ன பண்ண முடியும்? மகாபலிபுரம் போங்க, மெரினா பீச் போங்க, ஈசிஆர் திருவிடந்த சௌகத்துக்கு போங்க. என்ன நடக்குது அங்கே எல்லாம்? ஜெர்மானிய பெண் ஒன்று ரேப் பண்ணிட்டானோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஈசிஆரில் இது நடக்குதானா? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடந்துக்கிட்டு நேற்று கூட கடலூரில் பீச்சில் ஒரு 10 பெண்களை குளிச்சிருக்கும் போது போய் போதையை போட்டு போய் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்போ நம்ம ஒரு அதுக்கான இடம் அல்ல, அது ஒரு பொது இடம், அதுக்கான இடம் இல்லை. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒதுங்கிறது சரியாங்கிறது எனக்கு தெரியல, நேர்கள் தான் சொல்லணும். அப்போ இப்போ உங்களை நம்பி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு க்ரைம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இப்போ அந்த க்ரைம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பொண்ணுக்கான நீதி இந்த அயோக்கிய ஞானசேகர் செஞ்சதெல்லாம் சரியில்லை, இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி தான் விட கண்டிப்பாக பண்ணணும். ஆல்ரெடி காலெல்லாம் முடிச்சிட்டாங்க, ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த க்ரைம் எங்கே ஆரம்பிச்சது? அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? முதல்ல ஒரு பாம்பு குத்திடுது, ஒரு தேல் கடிச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? அது பாதுகாப்பான இடமா? இல்லை அவன் மிரட்டுற அளவுக்கான வீடியோ என்ன இருந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், நேயர்களுக்கும் தெரியும். அப்போ இது தப்பு இல்லையா? அது அதுக்கான இடமா அதுன்னு கேட்குறேன். அப்போ அவன் கூட பழகுனியா? அவனை விட்டு ஓட்டானே. அவன் ஒரு மனுஷனை அவன்லாம் விட்டு ஓட்டிருக்கான் பாருங்க. அதான் சொல்கிறேன், உங்கள் அப்பா ஓடுவாரா, உங்கள் அண்ணன் ஓடுவானா, உங்கள் கணவன் ஓடுவானா? ஓட மாட்டான், உயிரை கொடுத்து காப்பாற்றுவான். அவன் எப்படி இருந்திருக்கான் பாரு. இதுக்கு 19 வயசுனா எப்படி அந்த பையலுக்கு 20 வயசு 21 வயசு இருந்திருக்கும். கண்டிப்பாக இருக்கு. ஓடி போய் 4 பேரை கூட்டியார தெரியும். ஒரு வருஷம் முன்ன பின்ன தானே, 3rd இயர் 2nd இயர் 4 பேரை கூட்டியார தெரியாதா? இவனை நம்பி தான் போறியாமா? லவ் வெங்காயன்ட்டு இப்படி தான் பொள்ளாச்சிலையும் போனாங்க. லவ் வெங்காயன்ட்டு எல்லாம் படிக்கிற பொண்ணுங்க. பெற்றோர்களுக்கு தெரியாதாங்க நமக்கு என்ன நல்லது செய்யணும் போகணுன்னு. எல்லாம் அந்தந்த வயசில் எதுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க? பார்த்துருங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க? இந்த மாதிரிலாம் மல்லடிக்க முடியாமல் தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சங்கடம், நீதி வாங்குகிறோம், அவனை தூக்கு தண்ணியே கூட கொடுக்கட்டும் நெறியாளரை. இந்த பெண்ணோட மன அழுத்தம் எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் ஆகும் அந்த பொண்ணுக்கு. அப்போ அதுக்கு இடம் யாரு? வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது அரசியல் ரீதியாக கொண்டு போயிட்டாங்க. அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு தூக்கி வச்சு கண்டென்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
பாலிடிக்ஸ் ஆக்கிட்டாங்க, பியூர் பாலிடிக்ஸ் ஆக்கிட்டாங்க. அதை கவர்மெண்ட் போயிடுச்சு. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தானுங்க, பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை நடந்துச்சு. நம்மளாம் அரசியல் பேசுகிறோம் உட்காந்துட்டு அதில் கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் அந்த பேசுறோம். பொண்ணுக்கு ஆதரவாக பேசுறது, இந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் பேசுகிறோம். இப்போ ஆர்ஜிகர் மருத்துவம் நடந்தது வேறு, ஏன்னா அது கேம்பஸ்குள்ளே நடந்தது. இது கேம்பஸே கிடையாது, அது வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் நடந்த அக்கிரமம். இது பின்னாடி உள்ள பொதாருங்க, காட்டுக்குள்ளே நடந்த ஒரு அஃபென்ஸ் இது. அப்போ நம்ம தானங்க பாதுகாப்பாக இருந்துக்கணும். நம்ம இப்போ யாரை குறை சொல்லி என்ன ஆக போகுது? கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம், என்கவுண்டரே போலீஸ் பண்ணுறதா வச்சுக்குவோம், ஊக்கு தண்ணே கொடுக்குறதா வச்சுக்குவோம். ஆனாலும் பாதிப்பு யாருக்கு? நமக்கு தானேங்க, நம்ம பெற்றோர்களுக்கு தானேங்க. இதுக்கு ஒரு படிப்பை தொடரணும். படிப்பு தொடர்புல இந்த 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 விஷயம் நாளைக்கு 500 முறையாவது மைண்டில் வந்துட்டு போகும். கண்டிப்பாக அதில் அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் ரீதியான கவுன்சிலிங் கொடுக்கணும், மருத்துவர் சைக்காட்டிஸ்ட் அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நான் அந்த மைண்ட் செட்லாம் இப்போதைக்கு இருக்கும். இல்லைங்க, நான் அந்த பொண்ணை 2 விஷயத்தில் நான் பாராட்டுவேன். அந்த இடத்துல ஏதாவது ரியாக்ட் பண்ணி அவன் ஏதாவது அடிச்சு கொண்டு இருந்தான்னு வச்சுக்க அந்த பொண்ணை, அது அது அந்த இடத்துலேருந்து இப்படியே தப்பிச்சு வந்துட்டு இந்த படுவாயை விட்டு ஓடிட்டான் பாருங்க. இவன் தான் முழு அக்யூஸ். உன்னை நம்பி வந்த பொண்ணு தானே, தப்போ சரியா அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். உன் கூட வந்த நம்பி வந்த பொண்ணு, அந்த நம்பி வந்த பொண்ணை நீ இப்படி தான் விட்டுட்டு ஓடுவியா? நம்ம ஓடிடுவோமா? கல் எடுத்து அடிக்க தெரியாதுங்க, பக்கத்தில் கிடந்த கல் எடுத்து. என்ன 100 கூப்பிட்டா போலீஸ் வரப்போகுது, ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஓடி போய் ஹாஸ்டலில் 4 பேரை கூட்டிகிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு சத்தம் போட்டு தான் வந்திருப்பாங்களே, திருத்துன்னு வந்துருப்போம், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. ஆமாம், எதுவுமே பண்ணலையே. அவ்வளோ செல்ஃபிஷாக தப்பிக்கணும்னு நினச்சிருக்காங்க, அந்த வீடியோலேருந்து தப்பிக்கணும். என்ன பண்ணிட போடான், சோசியல் மீடியாவில் போட்டால் அப்படி இதாக இருந்தாலும் அந்த வீடியோவில் இருக்கான்ல சார், அதை வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். சோசியல் மீடியாவில் பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன். போட்டால் போடுறான், என்ன ஆகிட போகுது? அதெல்லாம் இப்போ சைபர் கிரைம் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பே சப்போர்ட் பண்ணாது, அந்த வீடியோவே டெலிட் ஆகிடும். பொள்ளாச்சி வீடியோ எதுவுமே கிடையாது, யாராவது டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த வீடியோ ஆன்லைனில் கிடையாது. இல்லை, அப்போ யூடியூப் சப்போர்ட் பண்ணாது, அந்த வீடியோவில் டெலிட் தான் ஆகும். தனியாக அதில் எத்தனை பொண்ணுங்களை காமிச்சோம்? யாரையுமே காமிக்கல, எல்லாம் பிளர் பண்ணி தான் காமிச்சோம் அந்த வீடியோக்களை வச்சு கூட. அதனால் நீங்கள் யாரையும் பெண்களை தண்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அநீதி இழைக்கப்பட்டாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உடனடியாக வெளில வந்து போரிடணும். அதேமாதிரி நம்ம யார் கூட ஜேர்னி பண்ணுறோங்கிறது அந்த பெண்கள் கவனமாக இருக்கணும். நம்ம இது யார், இவன் பொறுப்பானவனா இவன் அப்படின்றத கவனத்தில் கொள்ளணும். இவன் இப்போ நீங்கள் கூட ஒரு சந்தேகம் எப்படி அவனே அழைச்சான் தான் விட்டு போனானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினீங்க. அந்த பையனையே நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அப்படி கூட சந்தேகம் இருக்குல்ல அப்படின்னு. சந்தேகம் வரத்தானே செய்யும், எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். இல்லை, இவ்வளோ ப்ராப்பராக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கானா, அப்போ எப்படி சார்? ஒன்று அவன் மேலே சந்தேகம் இருக்கணும், இல்லைன்னா மற்ற ஆட்கள் மேலே சந்தேகம் இருக்கணும். ஒருத்தர் சார்னு பேசினா அந்த சார் யார் அப்படிங்கிறது சொன்னே பார்க்கப்படணும். அப்போ இதே மாதிரி இப்போ சனிக்கிழமை ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது, இந்த பொண்ணோட சகத்தோழி. இப்போ தொடர்ச்சியாக எத்தனை இது நடந்திருக்குன்னா, சனிக்கிழமை ஒன்று ரிவெஞ்ச் ஆகி அதுக்கு ஞாயிறு திங்கக்கிழமை அடுத்த ஒன்றா விட்டு ஒரு நாளே செஞ்சுருக்கான். அப்போ இன்னும் என்ன பாதிக்கப்பட்டாங்க இந்த மாணவிகள்கிட்ட தனித்தனியாக கடிதாசி கொடுத்து கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி. கடிதாசி பொட்டை லெட்டர்னு சொல்லுவாங்க, அதை எப்படி சொல்லுவாங்க? மொட்டை லெட்டர் எல்லாருக்கும் கொடுத்து 2 வந்து காவல்துறை அதிகாரி கொடுத்து டோட்டல் காலேஜுக்கு இஷ்யூ பண்ணணும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாலியல் உள்ளவர் ஏதாவது நடந்திருக்கா, நீங்கள் உங்கள் பேரெல்லாம் போட வேண்டாம், எதுவும் போட வேண்டாம், எஸ் ஆர் நோ அப்படின்றத மட்டும் அனுப்புங்க, அதுக்கப்புறம் விசாரிச்சுக்குவோம் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக இதை செய்யணும். இதில் பாதிக்கப்பட்ட பெண்களை தெரியும் ஒருத்தன் தான் பண்ணியிருந்தானா, இல்லை வேறு ஆள் இருக்காங்களா? அதே தான். இந்த ஃபேஸ் தவிர வேறு ஏதாவது ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு 5 கேள்வி அதில் டிக்டேக் பண்ண வேண்டியது. இந்த முகத்தை தவிர வேறு எதுவும் முகம் இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது 4-5 பேராக இருந்தானுங்களா? ஏன்னா இன்னும் 3-4 பேர்னா அவன் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கக்கூடாதுல வெளியில். ஆமாம், கண்டிப்பாக முன்னாடி வரணும்ல. ஒருவேளை அந்த பயத்தினாலே விட்டுட்டு போயிருக்கான்ல இந்த மாணவன், சீனியர் மாணவன். இல்லை அதுவும் அதில் அப்படி இருந்தால் இந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கும்ல 4 பேர் நான். இப்போ இந்த பொண்ணு பார்த்தது ஒருத்தன் தான், இந்த ஒருத்தனுக்கு தான் இந்த பயம் ஒன்றுது. அப்படி தான் அவன் சொல்லியிருக்குல்ல இந்த பொண்ணு கூட 4 பேர் இருந்தான் சார்னு. அதனால் அதை விசாரிக்கணும். அது நம்ம பொண்களை வச்சு அந்த பொண்களுக்கெல்லாம் லெட்டர் போட வச்சாதான் இது ஒரு தீர்வுக்கு வரும். கண்டிப்பாக இந்த ரகசியம் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவோ அந்த பொண்ணோட பேரோ வெளியாகலை. அதுமாரி உங்கள் ரகசியம் காக்கப்படும். காவல்துறைலாம் அப்படி வெளியே விட்டுற மாட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக நீங்கள் வாங்க, உங்களுக்கு நீதியை வாங்குவோம். இதோட வழக்கு அடுத்த நகர்வு எப்படி சார் போகும்? அடுத்த கஸ்டடி எடுப்பாங்க, ஜுடிஷியல் கஸ்டடி எடுப்பாங்க. ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் மட்டும் பெட்டிஷன் போடுவாங்க. பெட்டிஷன் போட்டு போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடி 15 நாளில் 10 நாள் கேட்பாங்க, ஒரு 7 நாள் 6 நாள் கொடுப்பாங்க. உண்டாந்து வச்சு விசாரித்து எல்லாத்தையும் விஷயத்தை வாங்கி வேறு யார் இருக்கானா என்ன ஏதுங்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் தான் இவங்களுக்கு விசாரணைக்கு வரும். இந்த மாணவிக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகள், மாணவர் அமைப்பு போன்ற எல்லாருமே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இது எப்படி சார், உண்மையிலே நீதி கிடைக்கலையா? இப்படி எதனால இந்த போராட்டம்? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை கண்டித்து போராட்டம் பண்ணுறாங்க. இல்லைங்க, அதான் ரிமாண்ட் பண்ணிருக்கானுங்க. அரசியல் பேசுகிறாங்க, அவ்வளவுதான். எதிர்கட்சிகள் பேசுகிறது நம்ம எப்படி என்னன்னு சொல்கிறது? அரசியலுங்கிறது அதுதான். இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும். அது யார் செத்தானே யார் வாழ்ந்தானே. இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கான நீதி, இல்லை அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு ஏதாவது நீதி, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், அதெல்லாம் செய்யலை. பெருசாக வந்து ரோட்டை மறைக்கிறதும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது?
அண்ணா யூனிவர்சிட்டியோட பேர் தான் கெடுது. இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆசியாவிலே ஆமாங்க. ரொம்ப பெருசா பேசப்படுற ஒரு எவ்வளோ ஃபேமஸ் ஆகணும். ஆர்ஜிகர் மருத்துவமனை உருவாக்கின ஃபவுண்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆமா அந்த இதுக்காக அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை உருவாக்கணும். ஒன்று அந்தந்த பாருங்களேன். இதுபோல் மற்ற பல்கலைக்கழகம் எல்லாத்தையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு காம்பவுண்ட் வால் கரண்ட் ஷாக் வைக்கிறது பெட்டர்னு தோணுது. சுற்றி காம்பவுண்ட் வால் சுற்றி கரண்ட் வச்சு கேட்டை மெயின் கேட்டை போட்டு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி தான் ஹாஸ்டல் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 6:30 மணிக்கு மேலே யாரும் வெளில போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, இழுத்து போட்டு எல்லாத்தையும் இந்த டேஸ் காலில் தனியாக போங்க, ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு தான் ரூலு அப்படின்னு டைட் பண்ணணும். அப்போ தான் சரியாக வரும். இல்லாட்டியும் இது பிரச்சனை தான் இதெல்லாம். ஏன்னா இப்போ நியூ இயர் வருது, இந்த பாய் பெஸ்டி என்னென்னு சொல்கிறாங்க. நமக்கு பாதி புரியவே இல்லை. அவங்க நியூ இயரில் போகிறாங்க, நம்பி போகிறாங்க. எல்லா இடத்துலையும் எல்லோரும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறாங்களா? எல்லா இடத்துலையும் அபியூஸ்மெண்ட் நடக்கதாங்க செய்யுது. வெளியே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். அந்த பொண்ணு ஓப்பனாக வெளில சொல்லியிருக்கு, கேஸ் ஆயிருக்கு. தான் அந்த பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ சப்போர்ட் கட்டி. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சார்? ஏன்னா அந்த சமயத்தில் வந்து இவன் விட்டுட்டு போட்டான், ஒரு வீடியோ காமிச்சு பிளாக் பண்ணுறாங்க. பயமாக இருந்திருக்கும். உலகில் பண்ண போகிறானோன்னு பயமாக இருந்திருக்கும். எனக்கு அது ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவன் கொலை பண்ண விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதையும் பண்ணி தானே என்ன பண்ணுறது ஒருத்தவங்கிட்ட பொண்ணை பாவம். ஆனால் அவன் கொலை பண்ண மாட்டான். அவனுக்கு வேலையே இதுதான். கொலை பண்ணால் ஒரே நாளில் பஸ்ட் ஆகிப்போம் மேட்ரு. கொலை பண்ணால் ஒரே கொலையோட மாட்டியிருப்பான். ஆமாம், கண்டிப்பாக மாட்டிருப்பான். கொலை பண்ண மாட்டான். மிரட்டி அப்படியே லைஃப்பை என்ஜாய்மெண்ட்டாக ஓட்டுறது, செலவுக்கு பணத்தை வாங்குறது, நகையாக வாங்குறது, இந்த மாதிரி லைஃப்பை ஓட்டுறதுக்கான ஜேர்னி. இவனோட சைக்கோயிசமே வேறு. இவன் கொலை செய்ய மாட்டான், இந்த கேரக்டர் பண்ணாது. அதோட்டு கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவன் இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு தேவைப்படும் போது அப்யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். காலத்தை ஓட்டுறது, அப்படியே காலத்தை ஓட்டுறது தான் இவனோட கேரக்டர். ஏன்னா கொலை பண்ணால் ஒரே கொலையில் மாட்டிக்கணும்னு சொல்ல வந்தேன். கண்டிப்பாக போலீஸ் சும்மா விடாது. செட்டு தேடி எடுத்து ஆளை பிடிச்சிருப்பாங்க. இது எப்போயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. இல்லை 2014 கம்ப்ளைண்ட் கொடுத்தது தான் வேறு மாதிரி கேஸை பதிவு பண்ணி வெளியில் விட்டுருக்காங்க நம்மள. இல்லை அப்போ இந்த சீரியஸ்னஸ் இருந்துச்சா என்னன்னு தெரியல. 2014 வேறு காலகட்டங்கள். இது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் விட மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக கடந்து போக மாட்டாங்க. 2 மணி நேரத்தில் அக்யூஸை தூக்கியிருக்காங்க. ஏன்னா இது அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம், இது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இந்த ரகசிய லெட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெஸ்ட்டான ஐடியா. அப்படியே ஸ்லோவாக பிடிக்கணும். இது இன்னும் வாட்சிங்கில் போகணும், இந்த விஷயத்தை வாட்சிங்கில் போகணும். வேறு யாரெல்லாம் இருக்கிறான்னு வாட்ச் பண்ணணும். மாணவிகள்கிட்ட உளவியல் ரீதியான பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கான தன்மையை வளர்க்கணும். இந்த விட்டுட்டு ஓடின மாணவன்கிட்ட விசாரிக்கணும். காரணத்தை வந்து நம்ம 1000 விதமாக சொல்லலாம். நிறையாளர் மழை வந்தால் நம்ம தான் கொடை பிடிச்சிட்டு போகணும். ஆமாம், மழை பெஞ்சது மேலே மழை தப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம கொடை பிடிச்சிக்க வேண்டியதான். இல்லை வீட்டுக்குள்ளே பயணிக்காமல் இருந்துக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள்? இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்குது, இந்த சமுதாய கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதுக்காண்டி நம்ம யாரை குறை சொல்கிறது சொல்லுங்கள்? கண்டிப்பாக மாதிரி மனித மிருகங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்க தான் செய்யுது. அந்த மனித மிருகங்கிட்ட நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும்? எப்படி அந்த மனித மிருகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம வீட்டிலேருந்து படிக்கிற பணம் அனுப்புகிறாங்க, நம்ம இருந்தோம், வெளிச்சத்தோடு போனோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம், வந்தோம், இருந்தோம், அப்படி இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இது வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது இல்லைங்க. இந்த ஞானசேகரனை விசாரிக்கும் போது அவசரமாக ஏகப்பட்ட வீடியோ டெலிட் பண்ணியிருக்கான் சார். அந்த செல்லுலேயே அவ்வளோ வீடியோஸ் இருந்திருக்கு. அவ்வளோ பெண்களை பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, மாட்டியிருப்பாங்களா? அவ்வளோ பேர் வீடியோ இருந்திருக்கு. டெலிட்லாம் பண்ணல, அவ்வளோ வீடியோஸ் இருந்திருக்கு. ஓஹோ, டெலிட் பண்ண எடுத்துடலாம்ல. எல்லாத்தையும் போலீஸ் ரெக்கவரி. வீடியோஸ் ரெக்கவரிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஆனால் வீடியோஸ் இருந்திருக்கு. ஓ, செல்லை பிடிச்சிருக்காங்கல்ல, செல்லு எல்லாமே எடுத்துட்டாங்க. நிறைய பாதி விஷயங்கள் வெளில சொல்லாமல் வச்சுருக்காங்க போலீஸு, பல பேரோட நலன் கருதி. ஏன்னா அவங்களா வர்றாங்களா, யாராவது கம்ப்ளைண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நிறைய வீடியோஸ் இருந்திருக்கு. இங்கே எடுத்தது மட்டும் இல்லை, வெளியில் எடுத்திருக்கான் நிறையா. அவன் எல்லா இடத்துலையும் இதே வேலையாக தான் தெரிஞ்சிருக்கான். ஓ, முழு நேரம் வேலையாகவே தெரிஞ்சிருக்கான். அவன் பெண்களை டார்கெட் பண்ணுறதா வேலையாகவே தெரிஞ்சிருக்கான். இது ஒரு மெத்தட் ஆஃப் பிளாக்மெயில். வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மிரட்டி வச்சுட்டு காசு வாங்கிறது, வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டிட்டு காசு வாங்கிறது. இவங்களும் வீடியோ வெளியே விட்டுற போகிறான்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே போலீஸுக்கு கொடுத்தா கோழியை பொறுமையாக தூக்கிட்டு வந்துடுவாங்க போலீஸ். உண்டாந்து நெய்யை அன்னைக்கே மாவு கட்டு போட்டிருப்பாங்க. அன்னைக்கே மாவு கட்டு தான். நெய்யை புடஞ்சி வீடியோலாம் டெலிட் பண்ணி விட்டுருப்பாங்க. இது கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு பரவாயில்ல. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நான் சந்தோஷம். நான் உனக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேம்மா. நிறைய பெண்களோட, நிறையா தங்கைகளோட, நிறையா சகோதரிகளோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கா. உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் நன்றி. உங்களுக்கு எந்த விதமான சட்ட உதவிகள் தேவைப்பட்டாலும் கட்டாயமாக எங்கள் தொலைக்காட்சி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் கொடுப்பாங்க. தொலைக்காட்சி நண்பர்களும் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்வோம். நன்றி. இந்த வழக்கோட மற்றொரு நிலைமை என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.